பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோட்ல இங்க ராதிகாவ சமாதானப்படுத்துறதுக்காக கோபி ராதிகா வீட்டுக்கு போறாரு. ஆனா, அங்க போயிட்டு ராதிகாட்ட பேசும்போது, அங்க ராதிகா வந்துட்டு, "எனக்கு உங்க கூட வாழவே பிடிக்கல. நீங்க தயவு செய்து அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிடுங்க." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொல்லவும், இங்க கோபி வந்துட்டு ரொம்பவே மன கஷ்டத்தோட இங்க பாக்கியோட வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இங்க பாக்கியோட வீட்டுக்கு உள்ள போகும்போது, அங்க பாக்கியா வந்துட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. இங்க பாக்கியா வந்துட்டு கோபிய பார்க்குறாங்க. உடனே கோபி வந்துட்டு பாக்கியா பார்த்தோனே ஒரு மாரி தயங்கி நிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க பாக்கியா வந்துட்டு கோபிய பார்த்து கேட்கறாங்க, "உங்களுக்குலாம் எதுவுமே இல்லையா? நீங்க எதுக்கு இப்ப கிளம்பி இங்க வந்தீங்க? உங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பி வந்துருவீங்களா? இப்ப அந்த வீட்டுக்கு தானே போனீங்க. அங்கேயே இருக்க வேண்டியது தானே? நீங்க பண்ண வேலையெல்லாம் நான் மறந்துட்டு உங்களுக்கெல்லாம் சேவை செஞ்சு நான் உட்காந்துட்டு இருக்கணுமா? அது மட்டும் இல்லாம இப்ப உங்க அம்மா வேற உங்களுக்கு சமைச்சு வேற போடணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் நான் பண்ணிட்டு உட்கார்ந்து தான் இந்த வீட்ல இருக்கேனா?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா எடுத்த உடனே கோபிகிட்ட கோவப்பட்டு பேச, இந்த பக்கம் கோபி வந்துட்டு, "இல்ல பாக்கியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஈஸ்வரி வந்துர்றாங்க. ஈஸ்வரி வந்தவுடனே, "இப்ப எதுக்கு பாக்கியா அவன பார்த்து திட்டிட்டு இருக்க நீ? அவன் வந்துட்டு என் பையன். என் வீட்ல தான் அவன் இருப்பான். நான் இருக்கிற இடத்துல அவனும் இருப்பான். அவன் இருக்கக்கூடாதுன்னா சொல்லிடு. நானும் கிளம்பி போயிர்றேன் இந்த வீட்ட விட்டு." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லிர்றாங்க. உடனே எங்க பாக்கியா வந்துட்டு, "ஆமா அத்த. ஆனா உடனே இத சொல்லிடுங்க. உங்க பையனுக்கோசரம் என்ன வேணா பண்ணுங்க. ஆனா உங்கள இத்தன நாளா உங்க பையன் விட்டுட்ட பிறகு நான் வச்சு பார்த்துக்கிறேனே. என்னலாம் ஒரு மனுஷியா கூட நீங்க கண்டுக்காதீங்க." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கோவப்பட்டு பேச, இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "பாக்கியா உனக்கு ஒண்ணும் புரியல. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு." அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி கோபிய பார்த்து சொல்றாங்க, "கோபி நான் உன்ன மேல தானே இருக்க சொன்னேன். நீ எதுக்கு இப்ப கீழ வந்த? இப்ப எதுக்கு நீ ராதிகா வீட்டுக்கு போய் பேசிட்டு வர? நீ போய் அவள சமாதானப்படுத்த போம்போது, அவ இதா சாக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கே கிளம்பி வந்துருவா. அதுக்கப்புறம் அவ இங்கேயே வந்து உட்காந்துப்பா. நீ அவ வீட்டுக்குலாம் போவாத கோபி. நீ மேல போய் படுப்பா. உனக்கு உடம்பு சரியாகட்டும்." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி ரொம்பவே பணிவா வந்துட்டு இங்க கோபிகிட்ட சொல்றாங்க. அது கோபிய வந்துட்டு ஒரு மாரி தயங்கிட்டு, "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ள போயிறாரு. ரூமுக்குள்ள போனோனே இங்க ஈஸ்வரி வந்து பாக்கியாட்ட பேசுறாங்க. "பாக்கியா, உனக்கு என் பையன் கோபி வந்துட்டு இந்த வீட்ல இருக்கும்போதெல்லாம் சொல்லு. நானும் கிளம்பி போயிர்றேன் அவன் கூட. நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. நான் இருக்கிற இடத்துல என் பையன் கோபி என் கூட தான் இருப்பான். உனக்கு புடிக்கலன்னா சொல்லு. நாங்க எல்லாருமே கிளம்பி போயிர்றோம் வீட்ட விட்டு." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியாட்ட சொல்லவும், இந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம, "எதனா பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து பாக்கியா கிளம்பி போயிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க மறுநாள் காலையில வந்துட்டு எல்லாருமே இங்க டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் இங்க பாக்கியாவுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் வருது. பெரிய ஆர்டரா வருது. அதுக்கப்புறம் இங்க தனியா வந்துட்டு இவங்க டிஷ்ஷு கேட்குறாங்க. அந்த டிஷ்ஷுக்கு என்ன பண்ண போறோமோ தெரியலையே அப்படிங்கிற மாரி, இங்க பாக்கியா டைனிங் டேபிள்ல உட்காந்து ஜெனிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு அங்க கோபி வந்து தண்ணி குடிக்க வராரு. தண்ணி குடிக்க வந்த கோபி வந்துட்டு, இந்த டிஷ் விஷயத்த கேள்விப்பட்டோனே இங்க பாக்கியா கிட்ட பேசுறாரு. அந்த டிஷ் தனியா செய்யணும் அப்படின்னா, தனியா ஒரு செஃப் வச்சு செஞ்சுட்டு போ வேண்டியது தானே. இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு பாக்கியா கிட்ட சொல்லவும், அந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு அந்த விஷயத்த எதுவுமே கண்டுக்காம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல செல்வி வந்துட்டு பாக்கியாட்ட சொல்றாங்க, "பாத்தியாக்கா, இத்தன நாள் இல்லாத பாசம், உதவி பண்ணணுன்ற எண்ணம் வந்துட்டு இப்ப என்னமோ புதுசா வந்திருக்கு கோபி சாருக்கு. இப்ப நீங்க ஏதோ உதவி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு, இப்ப ஏதோ உங்ககிட்ட வந்து பண்றாரு பாத்தீங்களா அவரு. அடுத்து என்ன பண்ண போறாரோ?" அப்படிங்கிற மாரி இங்க செல்வி வந்து சொல்லவும், அந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு, "நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு செல்வி." அப்படின்னு மாரி சொல்லுவோம். இந்த பக்கம் ஜெனி வந்துட்டு, "ஆமா ஆன்டி, அங்கிள் சொல்றது கரெக்ட்டு தானே. நம்ம தனியா அந்த டிஷ்ஷ செஞ்சு கஷ்டப்படுறதுக்கு, தனியா அந்த டிஷ்ஷுக்கு கூட ஒரு செஃப் வச்சுட்டு போயிடலாம்." அப்படிங்கிற மாரி இங்க ஜெனியும் சொல்லுவோம். இந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு, எதுவுமே சொல்லாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியாக்கு வந்துட்டு ஆர்டர் வந்தவுடனே இங்க பாக்கியா வேலை விஷயமா வந்துட்டு கிளம்பி அங்க ரெஸ்டாரண்ட் கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் இங்க வீட்ல இருந்து கிளம்பி போன பாக்கியா பார்த்தவுடனே, இங்க கோபி வந்துட்டு பாக்கியா பின்னாடி கிளம்பி போலாம் அப்படிங்கிற மாரி கிளம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. அவ போய் பாக்கியா கிட்ட உட்காந்து தனியா பேசுவோம். தனியா பேசினோம் அப்படின்னா தான், அவன் பாக்கியா வந்துட்டு மன்னிப்பு கேட்க முடியும் அப்படிங்கிற மாரி, இங்க கோபி மனசுக்குள்ளயே பேசிட்டு, இங்க பாக்கியா ரெஸ்டாரண்ட்க்கு போம்போது, இங்க கோபி கிளம்பி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா ரெஸ்டாரண்ட் கிளம்பி போயிட்டு, அங்க அங்க இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது, இங்க கோபி வந்துட்டு ரெஸ்டாரண்ட் உள்ள வராரு. ரெஸ்டாரண்ட் உள்ள கோபி வந்து பார்த்த உடனே, இங்க பாக்கியாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கோபி பார்த்து கேட்கவும், உடனே கோபி வந்துட்டு, "நான் சொல்றத கொஞ்சம் கேளு பாக்கியா. நான் வந்துட்டு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். தனியா பேசணும். நீ வாயேன் கொஞ்சம். நம்ம பின்னாடி வந்துட்டு பார்க் இருக்கு. அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கிட்ட கோபி கேட்கவும், "எதுக்குங்க? என்ன பேசணும்? எதா இருந்தாலும் இப்பவே சொல்லுங்க. என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ரொம்பவே கோவத்தோட கேட்கறாங்க. இந்த பக்கம் கோபி வந்துட்டு பொறுமையா வந்துட்டு, "இல்ல பாக்கியா, நீ கொஞ்ச நேரம் வா என் கூட. நான் கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசியிருக்கேன்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லிறாரு. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு, கோபி கூடவே கிளம்பி அந்த பார்க்குக்கு போறாங்க. அதுக்கப்புறம் இங்க கோபி கூட்டிட்டு போயிட்டு பாக்கியாவ ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. "பாக்கியா, உன்ன இப்பலாம் எனக்கு பார்க்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. நீ எவ்வளோ டேலண்ட் தெரியுமா? எவ்வளோ ஸ்மார்ட் தெரியுமா? நீ அப்பலாம் இந்த அளவுக்கு ஸ்மார்ட்லாம் இல்ல. இப்ப தான் வந்து இந்த அளவு ஸ்மார்ட்டா இருக்க. பிசினஸையும் பார்த்து, நீ வீட்டையும் பார்த்துட்டு,
அவ்வளோ சூப்பரா வந்துட்டு நீ ரன் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு." அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இங்க பாக்கியாட்ட கேட்கிறாரு. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்படிங்கிற மாரி கோபி சொல்லும் போது பாக்கியா வந்துட்டு, "தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவீங்க?" அப்படி கேட்கட்டோனே, "நான் உன்ன விட்டு போயிருக்க மாட்டேன் பாக்கியா. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சது." அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்றாரு. உடனே பாக்கியா வந்துட்டு, "நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியுதா? தெரிஞ்சு தான் பேசுறீங்களா? நீ பண்ண விஷயத்தலாம் நான் மறந்துட்டு திருப்பி வந்துட்டு உங்ககிட்ட நல்லா பேசணும்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல." உடனே கோபி வந்துட்டு, "நான் அப்படி சொல்ல வரல பாக்கியா." அப்படிங்கிற மாரி சொல்லவும், அந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு, "கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? இப்ப இதுதான் வந்து என்ன கூட்டு வந்தீங்களா பேசுறதுக்கு?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கோவப்பட்டு பேசிட்டு, அதுக்கப்புறம் இங்க பாக்கியா கோபிகிட்ட இன்னொரு விஷயம் சொல்றாங்க. "இது பாருங்க, நான் ஏன் உங்கள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு என்ன யோசிக்க வச்சுறாதீங்க. திரும்பவும் இதே மாரி பண்ற வேல வச்சுக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியா கோபிகிட்ட ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு அங்கருந்து கெளம்பி போயிர்றாங்க.